ஹாய் ஆல், வெல்கம் டு 1111 வைஸ் டாரோ ரீடிங். இன்னைக்கு டாரோ ரீடிங்கில் பார்த்தோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பண்ண போகிறேன். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அட் ப்ரெசன்ட் அந்த ரிலேஷன்ஷிப் சம்திங் ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் இருக்குது. அந்த பார்ட்னர் இப்போ என்ன நினச்சிட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவரால் கைடன்ஸ் மாதிரி நான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ நல்லா டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. உங்கள் மைண்டில் ஓடக்கூடிய அந்த கேள்விகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்புடைய கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிற இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த வீல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு மாதிரியான ஒரு ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. சில டைம் நல்ல பாசிட்டிவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் அப்படியே லோ ஆகுது. உங்களால் இப்போ சுச்சுவேஷன் என்னன்றதை கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்போ நான் இதை சொன்னால் அவங்க சரியாக எடுத்துப்பாங்களா இல்லை தப்பாக எடுத்துக்குவாங்களா, அதாவது இப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு வியூஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அந்த வியூஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பின் விளைவுகள் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அண்ட் இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த பார்ட்னரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா டெத் கார்டு வந்திருக்கு. ஸோ டெத் அப்படிங்கிறது இங்கே ஃபிசிக்கல் டெத் கிடையாது டாரோ கார்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வரைக்கும் ஒரு விதமாக நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சு வச்ச எதுவுமே கிடையாது. இனிமேல் அதை நீங்கள் ஒரு புது விதமான திங்கிங், கொஞ்சம் இமோஷனல் மெச்சூரிட்டியோட நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் அது நடந்த மாதிரியே இருக்கட்டும். இனிமேல் அது கொண்டு போகிறப்போ நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டியோட நீங்கள் கொண்டு போங்க. எவ்வளோதான் பார்ட்னர் இப்படி நினச்சிப்பாங்க அப்படி நினச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் யோசிச்சு உங்களை நீங்கள் ஸ்ட்ரிங்க் பண்ணாதீங்க. எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஓப்பன் கம்யூனிகேஷன் தான் அங்கே கீ. இதை நான் சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்க, என்னை அவாய்ட் பண்ணுவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே அந்த இடத்துல அது ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் இல்லைன்றதே தெரிஞ்சிருக்கு. நம்ம நினைக்கிறதே என்ன வேணாலும் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் அந்த ஒரு மைண்ட், நம்ம ஓப்பன் மைண்டோடு அதை ஷேர் பண்ணப்போ தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதே நமக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியான ஒரு கிரட்ஜஸோடையே நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா இனிமேல் அதை மாற்றுங்க அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. அண்ட் அடுத்ததா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு. ஸோ போன கார்டில் ஒரு டெத் கார்டு இருந்தது. இந்த டைம் பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஒரு கிரவுண்டிங்கான எனர்ஜி. அங்கே ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கார்டன்லாம் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்போ என்னென்னா இனிமேல் ஒரு நல்ல ஸ்பார்க்கோட அது ஃப்ரெஷ்ஷாக ப்ளூம் போகுது. நல்ல ஒரு கிரவுண்டிங்கான எனர்ஜியும் அந்த இடத்துல இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் ஹரிபரியாக முடிவெடுக்காமல் நீங்கள் இமோஷ்னலாக இப்போ பேலன்ஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னாலே நல்லா அது ஒரு பேலன்ஸ்டாக சேக்ரடாக உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட்டை டேக் கேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னு பார்க்கும்போது இது வரைக்கும் உங்களுடைய ஹார்ட்டை ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி நீங்கள் தான் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ நடந்தது நடக்கட்டும். இப்போ வரைக்கும் பார்த்தப்போ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஆகட்டும், டெத் கார்டு ஆகட்டும், அண்ட் இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இது வரைக்கும் கொண்டு போன விதத்தை எல்லாத்தையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இனிமேல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் கொடுங்க. ஏன்னா நமக்கு லவ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ஃபேஸில் இருக்கும். அந்த பார்ட்னர் யார், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ தான் அவங்களுடைய ரியல் நேச்சரே நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த ரியல் நேச்சரை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் நம்ம பழைய மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை எக்ஸாஸ்ட் தான் பண்ணும். ஸோ அதனால என்ன ஃபேஸில் அது போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மாற ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லுங்கள். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர், அவங்களும் ஒரு எமோஷ்னலி மெச்சூர்டாக இருக்க பார்ட்னர் தான் நம்மளை நம்ம என்ன ஃபேஸில் இருக்கோமோன்றதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்மளுடைய ஒப்பீனியனையும் அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஹோப் தான் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலமாகவும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ரீடிங் உங்களுக்கு ரிசனேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு பர்சனலைஸ்டான டாரோ ரீடிங் வேணும் அப்படின்னாலுமே எனக்கு இப்போவே மெயில் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.